ஹாப்பினா அன்ஹாப்பி. அதுக்கு சேட்னு சொல்லுவாங்களா? Good evening to all. Okay. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? ஸ்கூலுக்குலாம் போனீங்களா? வந்தீங்களா? சரிம்மா. சரி, இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்கலாமா? ஆப்போசிட் வேர்ட்ஸ்னா என்னம்மா? எதிர்ச்சொல். சரியா? தமிழில் சொல்லும்போது எதிர்ச்சொல்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கிலீஷில் சொல்லும்போது ஆப்போசிட் சொல்லுவாங்க. சரிங்களா? வணக்கம். என்னோடய பேர் வந்து முத்துலட்சுமி. நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கேங்க. விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து வந்தாங்க. இந்த மாதிரி டியூஷன் எடுத்து கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 மணி நேரம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா, ஓகே, எடுத்து கொடுக்குறேங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் குழந்தைகள்லாம் வந்தாங்க. இப்போ வரைக்கும் நல்லபடியாக கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ நான் எடுக்கிறது வந்து இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் சயின்ஸ் சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் எடுக்கிறேன். பக்கத்தில் இன்னொரு மிஸ் இருக்கிறாங்க. அவங்க மீதி 2 சப்ஜெக்ட் அவங்க எடுப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நாங்கள் சப்ஜெக்ட் வைஸாக போய் ஃபுல்லாகவே புக்ஸ் இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த மாதிரிலாம் கவர் பண்ணுறதெல்லாம் இல்லை. எக்ஸ்ட்ரா இந்த டிஎல்எம் மாதிரி இந்த சார்ட் ஒர்க்கு, இந்த ஃப்ளாஷ் கார்டு இந்த மாதிரி செய்யறதுனால குழந்தைகளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. அப்புறம் அவங்க இப்போ நாங்களாம் ஒரு நாள் எங்களால் முடியல, இன்றைக்கி கிளாஸ் வேண்டான்னு சொன்னாலும் கூட குழந்தைங்க விடாமல் மிஸ் எங்களுக்கு கொஞ்சம் நேரமாக ½ அன் ஹவராவது எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த கிளாஸில் ரொம்ப ஈடுபாடு இதாகிடுச்சு. அதனால் இப்போ வரைக்கும் கிளாஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குழந்தைகளும் எல்லாம் ரெகுலராக வர்றாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன, நானும் ஒரு நார்மலான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னோடய பகுதியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லபடியாக போய் சேரணும், அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த நான் செய்கிறேன். உண்மையாலுமே இதை மனப்பூர்வமாக நான் செய்கிறேன். எனக்கு இது அமௌண்ட் கொடுத்தனா கூட நான் இது செய்ய மாட்டேன். நான் உண்மையாக அதாவது ஏன்னா நானும் அந்த நிலைமையிலேருந்து ஒரு வறுமை கோட்டின் கீழே இருந்து தான் நானும் படித்து இந்த அளவுக்கு நானும் வந்திருக்கேன். இங்கே என்னோடய பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லபடியாக இந்த மாதிரி ஃப்ரீயெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறார். அவர் எத்தனையோ பகுதியில் இது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் நம்ம சொந்தக்காரங்க நம்ம பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு இது சொல்லிக் கொடுத்தா என்ன ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் இந்த மாதிரி எனக்கு செய்யறதுனால எனக்கு ரொம்பவுமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. அதே மாதிரி விஜய் சார் இப்போ இருக்கிற பகுதியோட இன்னும் அதிகமாக நிறைய பகுதிகளுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. என் பெயர் காசஞ்சய். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செல்லம்பாளையம். இங்கே நான் ஃபஸ்ட்டு 6th வரைக்கும் டியூஷன் போயிட்டுருந்தேன். இப்போது இங்கே விஜய் பயிலுக்கு வந்ததுலேருந்து இங்கே சேர்ந்துட்டேன். இங்கே மார்க்கு ஸ்கோர் பண்ணால் புக், நோட் புக், பென்சில் எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம கேம்ஸும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம இங்கே ஜாலியாக தான் இருக்கோம். சூப்பராக இருக்குது. படிப்பு மட்டும் ஃபஸ்ட் இல்லை, கேம்ஸும் நல்லா இங்கே சொல்லித்தராங்க. வாழ்க்கை பாடம் சொல்லித்தராங்க. நன்றி. விஜய் பயிலத்துக்கு என்னோட நன்றி. என் பெயர் சா கீதாஞ்சலி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கிற செல்லப்பம்பாளையத்தில். எங்கள் அண்ணா சொன்னாங்க, நான் ஃபஸ்ட்டு டியூஷன் போய்ட்டு அங்கே மாதம் 500 ரூபா கட்டணும். எங்கள் அண்ணா சொன்னாங்க, ஸ்கூல் இங்கே விஜய் பயிலக இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க, அங்கே போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் பிடிச்சிருந்தது, அங்கே மிஸ்ஸுகளாக சொல்லிக் கொடுக்கறது பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் இங்கே சேர்ந்துருந்தேன். விஜய் பயிலகத்தில் எனக்கு ஆசிரியர்கள் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆக்டிவிட்டீஸ் மாதம் நல்லா ஒரு வாரத்துக்கு ஒவ்வொருக்கா சொல்லிக் கொடுப்பாங்க. மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க. நல்லா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சொல்லிக் கொடுக்குறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த விஜய் பயிலகத்துக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே பேக் வைக்கிறாங்களோ இல்லையோ, நான் விஜய் பயிலம் போகணுமா, 5 to 7 மணி மட்டும் எனக்கு கிளாஸ் இருக்குது.